அதிகாலை நேரம், பால்காரர் மணி அடிச்சிட்டு போற சத்தம், நம்மளை எழுப்புற அம்மாவோட குரல், இதையெல்லாம் தாண்டி அலார ஒலி. அட அதுக்குள்ள விடிஞ்சிடுச்சா, இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கலாமே அப்படின்னு 5 நிமிஷமா கடந்து ஸ்கூலுக்கு போற நேரமே வந்துடும். இது நமக்கான நேரம் பசங்களா. தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பெண் குறையுதுன்னு அர்த்தம். இந்த நிகழ்ச்சியில பரீட்சை பத்தின பயமோ பாடங்களை பத்தின சந்தேகங்களோ இருந்தா உங்க கேள்விகளுக்கு உங்களுக்காகவே ஆசிரியர்கள் சிறப்பு கவனத்தோட தீர்வுகளை சொல்ல இருக்காங்க. உங்க கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமா 8938888277 என்கிற இந்த இணைப்புல கேட்கலாம். உங்க கேள்விகளை நீங்களே வீடியோவாவும் பதிவு பண்ணி அனுப்பலாம். விழிப்புணர்வோட ஆர்வத்தையும் இணைச்சுக்குங்க. வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். இப்ப கெமிஸ்ட்ரியில வந்து 3 மார்க் இல்ல ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ஜென்ரலா 3 மார்க் 5 மார்க் 10 மார்க்ல மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே அடிக்கடி கேட்கறாங்க. பட் 1 மார்க்ல நம்பர் ஆஃப் சென்டத்தை குறைக்கிறதுக்காண்டி 4 to 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கிரியேட்டிவா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் கூட ரேடியஸ் ஆஃப் தி பிரைட் ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் தி பிரைட் ரிங்ஸ் கேட்டிருந்தாங்க. யூஸ்வலா கேட்கறது ரேடியஸ் ஆஃப் தி டார்க் ரிங் தான் கேட்பாங்க. எல்லா பசங்களும் 1:2:2:3 எழுதுவாங்க. பட் அந்த ஆன்சர் கிடையாது. அதை கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால அந்த 1 மார்க்கை கரெக்டா எழுத முடியும். இந்த மாதிரி ட்விஸ்டட் கொஸ்டின் 1 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. இயர் பை இயர் பிசிக்ஸ்ல நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா பசங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம ஒரே ஆன்சர் அப்படி மெமரைஸ் பண்ணிட்டு அந்த ஆன்சர் எழுதுறாங்க. அந்த கொஸ்டின் என்னன்னே புரிஞ்சுக்காம மெமரைஸ் பண்ணிட்டு அந்த ஆன்சர் எழுதிடுறாங்க. பிரைட்டுக்கு பதிலாக டார்க் கேட்டா அவனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஒரு ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 4 கொஸ்டின் இந்த வருஷம் நல்ல கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ உங்க சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்ட கேட்டுக்கிட்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ஒய் டைப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதுல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். படிக்க போறேன்னு உங்களை சுத்திலும் புத்தகங்களை பரப்பி வச்சுப்பீங்களா? அப்ப உங்களுக்குள்ள சின்ன சோம்பேறித்தனமோ இல்ல எந்த பாடத்தை முதல்ல படிக்கலாம்னு குழப்பமும் இருக்குன்னு அர்த்தம். படிக்க போறதுக்கு முன்னாடி தெளிவா திட்டமிட்டு படிக்க தொடங்குங்க பசங்களா. இது வரைக்கும் 10th நடத்த மேத்ஸ் எக்ஸாம்ல நான் 60ல இருந்து 50க்குள்ளதான் மார்க் எடுத்துக்கிறேன். இனிமே பப்ளிக் எக்ஸாம்ல நான் எப்படி சென்டம் எடுக்கிறது, அதுல எந்தெந்த பாடத்துல அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்றது அதை பத்தி தெரியும். 10ஆம் வகுப்பு கணித பாடத்துல எப்படி மார்க் முதல்ல நிறைய ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இப்ப சூர்யாங்கிற ஒரு பையன் இது வரைக்கும் நான் 50-60 மார்க் தான் எல்லா படத்துலயும் மேக்ஸ்ல பர்டிகுலரா வாங்கிட்டு இருக்கேன். அதுல எப்படி நான் சென்டம் எடுக்கிறது, எந்த ஏரியாலாம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறான். இது சூர்யாவுக்கு மட்டும் உள்ள சந்தேகம் இல்ல, நிறைய மாணவர்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. பொதுவா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரொம்ப ஈஸி. மேக்ஸ்ல பாஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. அடுத்த கட்டமா இந்த ஆவரேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட், இந்த சூர்யா மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு, சென்டம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாய்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப பர்டிகுலரா கிராஃப் ஜியோமெட்ரி 10 மார்க் 20 மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அதுல அந்த மாதிரி மாணவர்களுக்கும் சந்தேகங்கள் வராது. அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுறது. 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் எடுத்து எழுதுறதுல ஒரு 15 கேள்வி கொடுக்குறாங்க. அந்த 15ஐயுமே கரெக்டா மாணவர்கள் மேக்சிமம் பண்ணிடுறாங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே விடைகள் புத்தகத்துக்குள்ளே இருக்கு. புத்தகத்துக்கு பின்னால இருக்கிற பயிற்சியில இருந்து தான் எல்லா கேள்வியுமே கேட்கறாங்க. ஹையர் ஸ்டாண்டர்ட் மாதிரி உள்ள இருந்து கேட்கறதெல்லாம் கிடையாது 10ஆம் வகுப்பு பொறுத்த மட்டும். அதோட பாடத்தை இவங்க சரியா கவனிக்கும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிடலாம். குறிப்பா அது மாணவர்களுடைய பேப்பர்லையும் கரெக்டா வந்துட்டு இருக்கு. பர்டிகுலரா இந்த 2 மார்க்ல தான் இவர்களுடைய மார்க் என்ன பண்றாங்க, விடுறாங்க. இந்த 2 மார்க், இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் 15 கேள்வி கொடுக்கறாங்க. 15க்கு இவங்க 10 அட்டெண்ட் பண்ணணும். 10க்கு 10 × 2 20 மார்க். இந்த 20 மார்க்ல மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10, 12 இப்படிதான் மார்க் வாங்குறாங்க. ஒரு 3-4 கேள்வி இல்ல ஒரு 5 கேள்வி தவறுதலா போயிடுது, இல்ல ஒரு ஸ்டெப் கரெக்டா எழுதுறாங்க, தெரிய மாட்டேங்குது. 5 மார்க்கை கான்சென்ட்ரேட் பண்றாங்க, 2 மார்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணல. இதுக்கு தான் இவங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்து படிக்கணும். இது நிறையவே அந்த புத்தகத்துல 2 மார்க் கேள்விகளை நாங்க தனியாவே கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா பள்ளிகள்லயுமே ஆசிரியர்களும் கொடுப்பாங்க. அதை இவங்க போக்கஸ் பண்ணி படிக்கணும். இப்போ நிறைய கேள்வியில இந்த 5 மார்க் கேள்வியில இடையில 2 மார்க் வர்ற மாதிரி, பாதி கேள்வி வர்ற மாதிரி, அதுல 2 மார்க் கொடுக்கற மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கறாங்க. அப்போ அந்த இதை இவங்க கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க சென்டம் வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கொஸ்டின்ஸை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு
எழுதும் போது ரொம்ப கிளியரா இருக்கணும். அந்த பிரசன்டேஷன் மேக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயும் அடித்தல் திருத்தல் மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. ரஃப் காலம் தனியா இருக்கணும். இல்ல தனியா ஒரு அடிஷனல் ஷீட் வாங்கி ரஃப் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். இல்ல அந்த பேப்பர்ல பாட்டம் ஆஃப் த பேப்பர் கீழே அடிப்பகுதியில கொஞ்சம் இடத்துல அவங்க போட்டு பார்க்கணும். எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணணும். இன்னொன்னு இவங்களுக்கு நேரம் 2.5 மணி நேரம் இவங்களுக்கு பரீட்சை நடக்குது. இந்த 2.5 மணி நேரத்துல முதல் இந்த கிராப் ஜாமெட்ரி சூஸ் இதெல்லாமே இவங்க என்ன பண்ணிடலாம்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுடலாம். முடிச்சுட்டாங்கன்னா பேலன்ஸ் இவங்களுக்கு ஒரு 1.25 மணி நேரம் இருக்கு. இதுல முதல்ல 5 மார்க்கே எடுத்துக்கலாம். 5 மார்க் எடுத்து 5 மார்க்கும் அதே மாதிரி 14 கேள்வி கொடுக்குறாங்க. 14 கேள்வியில என்ன பண்ண சொல்றாங்கன்னா 9 கேள்வி தான் அட்டன் பண்ணணும். கடைசி கேள்வி மட்டும் கம்பல்சரி கொஸ்டினா இருக்கு. அந்த கம்பல்சரி கொஸ்டினும் ஈஸியான முறையில தான் இருக்கு. இவங்க கரெக்டா தெளிவா முதல்ல 5 மார்க் அட்டன் பண்ணிட்டு கடைசியா 2 மார்க்கை வச்சுக்கலாம். அப்புறம் இவங்க என்னெல்லாம் பார்க்கணும், இவங்களுக்கு சாய்ஸ் இருக்கிறதுனால கணங்கள் மற்றும் சார்புகள் முதல் எக்ஸசைஸ் முதல் சாப்டர், அப்புறம் 3வது சாப்டர் அல்ஜீப்ரா இயற்கணிதம், அப்புறம் 4வது சாப்டர் மேட்ரிக்ஸ். இது எல்லாருக்குமே ஒரு வரம் மாதிரி இந்த சாப்டர் இந்த மேட்ரிக்ஸ் நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே இதுல 8 மார்க் 10 மார்க் கேள்வி கேட்கறாங்க. 10 மார்க்கும் அதுல சுளையா எல்லாருமே எடுக்கலாம். அப்படி அதே மாதிரி 5வது பாடம் கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதுலயும் என்ன பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 6வதுல இந்த தியரம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவங்க இந்த 100 மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் இப்பொழுதைக்கு அதெல்லாம் டச் பண்ண வேண்டாம். அப்படிங்கறது தான் நல்லது. தியரம் அந்த தியரத்தை பேஸ் பண்ண ரைடர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இவங்க டச் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 7வது சாப்டர்ல ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல்னு கேட்பாங்க. அதுல ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் எல்லாம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஐடென்டிட்டின்னு ஒண்ணு இருக்குது. ஐடென்டிட்டியை இவங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். 8வது சாப்டர் மென்சுரேஷன் அதுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். 9வது சாப்டர் ஜியோமெட்ரி, 10வது சாப்டர் கிராஃப் இதெல்லாம் இவங்க பண்ணிடுவாங்க. 11வது சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல்னு. இந்த புள்ளியியல்ல பாத்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள் விடை 2 கேள்வி கேட்பாங்க. 2ஐயுமே ஈஸியா எல்லா மாணவர்களுமே அட்டன் பண்ணலாம். 5 மார்க் இதுல போக வேண்டாம். ஏன்னா இது அதிகமான கணக்குகள் வர்றதுனால கால்குலேஷன்ஸ் அதிகமா வர்றதுனால நேரம் அதிகமா இதுக்கு எடுத்துக்கும் வேண்டாம். அதே மாதிரி கடைசி பாடம் 12வது பாடம் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு தமிழ்ல அது இந்த நிகழ்தகவுல பாத்தீங்கன்னா 5 மார்க் 2 மார்க் எல்லாமே ஈஸியா அட்டன் பண்ணலாம். 2 எக்ஸசைஸ் தான். சோ தட் இதெல்லாம் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீட்டா பிரசன்ட் பண்ணாங்கன்னா 100க்கு 100 ரொம்ப எளிமையா வாங்கலாம். அதே மாதிரி பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணலாம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கி கணித பாடத்துல சிறந்து இது பண்ணலாம். படிக்கிறப்ப மன அமைதி ரொம்ப முக்கியம். அது போன்ற சூழலை ஏற்படுத்திக்கிட்டு படிக்க தொடங்குங்க. இன்னும் ஸ்பெஷலா குறிப்பெல்லாம் சொல்ல போறேன். காத்திருங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். படிக்க உட்கார்ந்ததும் உங்களையும் அறியாம உங்க விரல் புத்தகத்தை புரட்டிக்கிட்டு புத்தகத்தோட நுழைய மடக்கிக்கிட்டு இருக்கிறத உணர்ந்தா மனசை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை செலுத்தணும்னு அர்த்தம் பசங்களா. கணிதத்தில் செண்டம் எடுக்க சின்ன சின்ன மிஸ்டேக் வருது. 11ஆம் பாடத்துல வர்க்கமூலத்துக்கு ரூட் எடுக்க கஷ்டமா இருக்கு. அதை எப்படி நாங்க எதிர்கொள்ளணும்? இப்ப மாணவர்கள் கணித பாடத்தில் 100க்கு 100 எடுப்பது நிறைய மாணவர்கள் 98 99 நிப்பாட்டிடுறாங்க. அந்த 1 மார்க் 2 மார்க் எதுல போடுது அப்படின்னா அவனுடைய கவனக்குறைவினால் போகிறது. இன்னும் சில இது அந்த வர்க்க மூலம் மாறுபாட்டு கழிவில், அதாவது 11ஆவது பாடத்தினுடைய புள்ளிகளில் மாறுபாட்டுகள்ல வர்க்க மூலம் பார்க்காம வந்துடுறாங்க. வர்க்க மூலத்தோடு நிப்பாட்டி வந்துடுறாங்க. அதுக்கு சின்ன மெத்தட் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். 3 விதமா சொல்லலாம். ஒன்னு, நேரடியாக புத்தகத்தின் மூலியமா வர்க்க மூலம் காண்பது எப்படி அப்படிங்கிற மூலமா சொல்லலாம். இன்னொன்று, நம்ம ஏற்கனவே 9ஆம் கிளாஸில் படித்த மடக்கை மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படின்னா தோராயமாக அப்ராக்சிமேட்லி அந்த வேலி வர்ற மாதிரி ஷார்ட்கட்டா பார்க்கலாம். அதாவது முன்னால இருக்கக்கூடிய வர்க்கம் பின்னா இருக்கக்கூடிய வர்க்கம் எண் அது 2 வகுத்தோம் அப்படின்னா அதுக்கு அப்ராக்சிமேட்டா வரக்கூடிய வழி எழுதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மிக அருமையாக வரக்கூடிய சான்ஸ் வர உண்டு. அதனால அதை சண்டம் எடுக்கலாம். அதே போக அதிகமாக நம்மளுடைய மாணவர்கள் விடக்கூடிய குறை என்ன அப்படின்னா ஒரு கேள்வியை பார்த்து கொண்டு இன்னொரு கேள்விக்கு பதிலளிக்கிறார்கள். இன்னொரு கேள்வி இருக்கக்கூடிய புள்ளிகள் அதோடைய மதிப்புகளை அடுத்த கேள்விக்கு பயன்படுத்துவதால் இந்த தவறுகள் ஏற்படுகிறது. அதே போல என்ன பண்றாங்க அப்படின்னா ரஃப் ஒர்க் யூஸ் பண்றது இல்ல. கொடுக்கக்கூடிய காலங்கள்ல கூட்டல் பெருக்கல் பண்றது இல்ல. அதை பண்ணாலும் அதோடைய ஆன்சரை எடுத்து எழுதும் போது தவறுதலாக எழுதுகிறார்கள். இது அவருடைய அறியாமை மட்டும் கிடையாது, அவருடைய எளிமை நம்மளுக்கு ஈஸியா தெரியும் அப்படிங்கிற ஒரு லேசினஸ்னால ஒரு அசால்ட்னால அதை தப்பு பண்றாங்க. படிக்கிறதுக்கு திட்டமிடுறதும் அதை அப்படியே செயல்படுத்துறதும் சிரமம் தான்.
ஆனா அப்படி சிரமத்தை அசாதாரணமா கடந்த பல பிள்ளைகள் முழு மதிப்பெண்களை வாங்கியிருக்காங்க. திட்டமிட்டு படிக்கிறது முக்கியம்னா அதை விட அப்படியே செயல்படுத்துறதும் ரொம்பவே முக்கியம். என் பேர் ரமேஷ், நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சயின்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அது எப்படி பண்ணா மார்க் கிடைக்கும், அதான் எனக்கு. மாணவர் ரமேஷ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவருக்கு மட்டும் இல்ல, எல்லா மாணவர்களும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க. முதல்ல அந்த ப்ராப்ளமை படிச்சுட்டு அதுல என்னென்னவெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல எழுதணும். எழுதின பின்னர் அது என்ன கேட்கப்பட்டு இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ஃபார்முலாவை எழுதிட்டோம்னாலே நம்ம பாதி ப்ராப்ளமை சால்வ் பண்ணதாக அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ல அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்பரா சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம்னுடைய சொல்யூஷன் ஈஸியா கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. புதுசா எந்த ப்ராப்ளமே வரப்போறதும் கிடையாது. புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதுவும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட ப்ராப்ளம்ஸை மட்டுமே கேட்கறதுனால அதை மட்டுமே பசங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணாவே எல்லா ப்ராப்ளமையும் ஈஸியா சால்வ் பண்ணி முழு மதிப்பெண்களை நிச்சயமாக பெற முடியும். எனக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு டவுட் இருக்கு. டீபக்கிங்கோட ஃபார்மேட் எப்படி ஈஸியா எழுதலாம்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதோட ஸ்டெப்ஸ் லைன் பை லைனா கொஞ்சம் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். டீபக்கிங் பத்தி டவுட் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்து வரும். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீபக்கிங்கும் ஃபைண்ட் அவுட்புட்டும் இருக்கும். டீபக்கிங் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்கபிள் லைன்ஸ், மிஸ்டேக்கபிள் கோட்ஸ் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு யூ ஹேவ் அ ஃபார்மேட் ஃபார் டீபக்கிங். என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு ரைட் சீரியல் நம்பர், லைன் நம்பர், அப்புறம் இன்கரெக்ட் கோட், கரெக்ட் கோட். இந்த மாதிரி ஒரு 4 இது நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். டீபக்கிங் கேட்கும் போது கொஸ்டினை மட்டும் நீங்க எழுதி வச்சுட்டு அதுல வந்து நீங்க கரெக்ட் பண்ண கூடாது. கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ஒரு டேப்லோ காலம் மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் எழுதணும். லைன் நம்பர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா எந்த லைன்ல வந்து எரர் அப்படிங்கிறது, அப்புறம் இன்கரெக்ட் கோடு, கரெக்ட் கோட், தப்பான கோடு என்ன, கரெக்டான கோடு என்ன அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கண்டிப்பா டேப்லோ ஃபார்மேட்ல எழுதி காமிக்கணும். எல்லாரும் பண்ற மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா அவங்க ப்ரோக்ராமே வந்து அப்படி டைரக்டா வந்து question paperல காப்பி பண்ணி எழுதிட்டு they directly round the mistake there or make some changes in the program which is given in the question paper by using the black pens. அப்படி பண்ண கூடாது. கண்டிப்பா டீபக்கிங் கேட்டாங்கன்னா டேப்லோ ஃபார்மேட் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து நீங்க எழுதும் போது மெனூஸ் அப்படிங்கறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர்ல வந்து ஸ்டோரிஸ் எழுதக்கூடாது. மெனு, எந்த மெனு அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். மேக்ஸிமம் நீங்க டயலாக் பாக்ஸஸ் எல்லாம் போட முடிஞ்சது அப்படின்னா 5 மார்க்ஸ்க்கு நீங்க போடலாம். அதே மாதிரி செகண்ட் வால்யூம்ல வரும்போது ப்ரோக்ராம் இருந்ததுன்னா கண்டிப்பா இருந்துச்சுன்னா you'll be scoring good marks. C++ நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமோட நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து 5 மார்க்ஸ் எதுல இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து பிளான் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல வந்து லாஸ்ட் 2 சாப்டர்ஸ் மீன்ஸ் மல்டிமீடியாலயும் பிரசன்டேஷன்லயும் 5 மார்க்ஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி C++ல வந்து ஃபர்ஸ்ட் 2 லெசன்ஸ்ல 5 மார்க்ஸ் கிடையாது. 3, 4ல படிக்கணும். 5th லெசன்ல கிடையாது. அகைன் 6th லெசன்ல you don't have 5 marks. 7, 8, 9ல 5 மார்க்ஸ் இருக்கு. லாஸ்ட் லெசன்ஸ்ல 5 மார்க்ஸ் இல்ல. சோ எதுல 5 மார்க்ஸ் இல்லங்கறத கிளியரா பார்த்துட்டு if you plan na you can write very nicely. படிக்கிறப்ப நுனிப்புல் மேயாதன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இத பத்தி விரிவா சொல்ல போற காத்திரிங்க ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம். தங்கச்சி சங்கிலி போட்டிருந்தாள். இந்த வாக்கியத்தை தங்க சங்கிலி போட்டிருந்தாள்னு அவசர கதியில படிச்சுட்டு போனா என்ன ஆகும்? இப்படி அவசரமா பரீட்சை அன்னைக்கு ஜெட் வேகத்துல படிக்கிற மாணவரா நீங்க கொஞ்சம் மாத்திக்கிங்க பாஸ், அப்பதான் நீங்க பாஸ். எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ல என்ன டவுட்னா அதுல வந்து கரெக்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அது வந்து கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுல இன்னொன்னு வந்து கால் பை வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ கால் பை வேல்யூ கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண கேட்குறேன். ஹவு டு கரெக்ட் த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம ஐகான் பேஸ்ட் வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆட்டோ ஸ்பெல் செக் ஃபீச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை டூல் பார்ல எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க டாக்குமெண்ட்ல வந்து எங்க மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து ரெட் சியூப்லி லைனால அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த மிஸ்டேக்ஸ் ஓட ஸ்பெல் எரர் வந்து கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கரெக்ட் தட் பை யூசிங் யோர்
delete key or backspace key. அப்படி கன்ஃபார்மா தெரியல அப்படின்னா நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணணும் அந்த மிஸ்டேக்கபிள் வேர்ட் மேல வச்சு. அப்படி பண்ணும்போது you will be getting a pop up menu. அதுல வந்து உங்களோட கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து டிஸ்ப்ளே ஆகும். நீங்க அதை செலக்ட் பண்ணி கூட நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆப்ஷன், கரெக்டிங் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். செகண்ட் என்ன டவுட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கால் பை வேல்யூ பத்தி கேட்டிருந்தாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th சாப்டர்ல வந்து இந்த क्वेश्चन வந்து அரைஸ் ஆகுதுங்க. this is by using the functions. எப்படி பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் போட்டுப்போம். then we'll be giving the main function. அதுல வந்து you'll be giving calling function ஒன்னு இருக்கு, called function ஒன்னு இருக்கு. சோ calling function அப்படிங்கற ஒரு ஃபங்க்ஷன் போட்டுட்டு அதுல வந்து பாராமீட்டர்ஸ் நீங்க போட்டுப்பீங்க. அதே மாதிரி called function நீங்க போட்டுப்பீங்க. சோ calling functionல you'll be passing 2 values. அதே மாதிரி called functionல நீங்க பாஸ் பண்ணுவீங்க 2 values. So என்ன actual procedure அப்படின்னா this calling function will make a call to the called function. So same values which you are passing in main function means in your calling function என்ன வேல்யூ பாஸ் பண்றீங்களோ அதான் வந்து called functionலயும் போய் ரீச் ஆகுது. So என்ன ஆகுது அப்படின்னா new variables வந்து கிரியேட் ஆகும். the called function will create the new variables. அப்படி கிரியேட் ஆகும்போது new address arise ஆகும். So whatever changes you are making in your formal parameter will not get reflected back in your actual parameter. இதுதான் வந்து concept of call by value. பாடங்களை ஆழ்ந்து கவனித்து அது பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு அது பற்றிய புதிய விவரங்களையும் திரட்டி முழு விவரங்களையும் சேகரித்து படிக்கிறது தான் ஆழ்ந்து படிப்பது. டெப்ரிசியேஷன்ல எனக்கு ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்ல எந்த புக் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதை நான் மிஸ் கிட்ட கேட்கிறேன். regarding forfeiture of shares. So forfeiture of shares இது வந்து company's accountல இருக்கு. So உனக்கு வந்து இந்த question both in part B 5 marksல வரும் as well as 12 marksலயும் வரும். So ரெண்டு part B லயும் வரும் part C லயும் வரும். part B ல வரப்போ அது sometimes it might come வரலாம் இல்ல வராம போலாம். பட் அந்த மாதிரி வர சமயத்துல வந்து part B ல வந்ததுன்னா only journal மட்டும்தான் அதுக்கு பாஸ் பண்ணும். அது it is not necessary to prepare a ledger account because only the journal you have to do. The journal for forfeiture and journal for reissue and you have to calculate what is a capital reserve. So the 3 entries வந்து பாஸ் பண்ணும். So the 3 entries வந்து கரெக்ட்டா கால்குலேட் பண்ணா because the calculation and the number of shares எவ்வளோ கொடுக்குறாங்க. So அந்த number of shares வந்து எவ்வளோ shares வந்து reissue பண்றாங்க. So first you have to identify பண்ணனும் அந்த shares எவ்வளோ வந்து forfeiture பண்ணிருக்காங்க. So அது சேம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்றாங்களா இல்ல அதுல இருந்து கம்மியான ஷேர்ஸ் வந்து ரீஇஷ்யூ பண்றாங்களா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணோம். So பார்ட் C ல வரப்போ it is 12 marks question. So 12 marks னால சேம் மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை அது வந்து இது பார்ஷியல் ரீஇஷ்யூவா இல்ல ஃபுல்லி ரீஇஷ்யூவான்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு 3 entries அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபார் forfeiture of shares, செகண்ட் என்ட்ரி ஃபார் reissue, அப்புறம் தேர்ட் என்ட்ரி ஃபார் கேபிட்டல் ரிசர்வ் பாஸ் பண்ணிட்டு தென் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ அந்த லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து forfeiture of shares அக்கௌண்ட் அண்ட் த கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ இந்த லெட்ஜர் போடுறப்பையும் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா வந்து இது வந்து காம்பவுண்ட் என்ட்ரி. ஸோ காம்பவுண்ட் என்ட்ரியில் வந்து நார்மலாக நம்ம டெபிட் கிரெடிட் அந்த மாதிரி இருக்கிற போஸ்டிங் பண்ணாமல் இந்த சேம் இதில் வந்து ஜேர்னலில் என்ன என்ட்ரி இருக்கோ அதே அமௌண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இதில் பர்டிகுலராக பார்க்கணும். இப்போ ஃபுல்லி ரீஇஷ்யூனா forfeiture of shares அக்கௌண்ட்ல இந்த அக்கௌண்ட் வில் டேலி. அதுல வந்து ஒரு பேலன்ஸுமே வந்து காமிக்காது. பட் பார்ட்லி ரீஇஷ்யூனா கண்டிப்பா அதுல வந்து பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா அதுல வந்து ப்ராஃபிட்டா இல்ல லாஸா வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறப்ப கண்டிப்பா அதுல வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ அது கரெக்டா பண்ணாலும் you will get in board exam the 12 marks is very assured and 5 marks it is 5 marks is very assured that you can do it. And this is easy also. That only thing what you have to focus on is only the partly or fully reissue and the journal entry will be the same. And second question, the return down value method, the depreciation. So depreciation la வந்து two methods இருக்கு, the straight line method and return down value method. So straight line method na the இது நம்ம depreciation calculate பண்றது on the original cost of the asset. So 3 yearsக்கு சேம் அமௌண்ட் தான் வரும் depreciation. அதுல வந்து ஒரு டிஃபரன்ஸே இருக்காது. So that will be easy. But return down value methodல வந்து every year வந்து நம்ம வந்து it will show the reduction in value of the depreciation because on the book value of the asset every year we have to minus the what is the depreciation amount and the book value of the assetல தான் வந்து calculate பண்ணோம். So the same way the அந்த every year ஓட depreciation வந்து minus பண்ணோம்னா finally
நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த புக் வேல்யூ கிடைக்கும். ஸோ புக் வேல்யூல வந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணா எய்தர் யூல் கெட் இட் அஸ் ப்ராஃபிட் நார் அஸ் அ லாஸ். அடுத்து நான் என்ன சொல்ல போறேன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அட ஆமா பசங்களா, நுனிப்புல் மேய்றதுனா என்னன்னு படிக்கிறத மேலோட்டமா அப்படியே மனப்பாடம் பண்ணி அத பத்தின விவரங்களை கேட்டா திருன்னு முழிச்சிட்டு பதில் சொல்ல தெரியாம திணறினீங்கன்னா அததான் நுனிப்புல் மேய்றதுன்னு சொல்லுவாங்க. நுனிப்புல் மேய்கிற மாட்டுக்கு அடிப்புல்லோட சத்து கிடைக்காம போகும்னு உதாரணமா சொல்லுவாங்க பெரியவங்க. ஆழ்ந்து படிக்கிறத வாடிக்கையா வச்சுக்கோங்க, வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே வெற்றி நிச்சயம், உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.